இருக்கு, நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர். கடகராசி என்பது நிறைய பேர் கடன்களை சந்தித்திருக்கீங்க, நிறைய தொழில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த தொழில வளர்ச்சி இருக்காது, அது கடைசியில கைவிடுற சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பணத்தை சேஃப்டி பண்ணிக்கங்க, பணம் திருட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயில பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும்னு டீட்டெயிலா சொல்ல போறோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது, வெளியூர்ல வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கடக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயிலை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். இந்த கடக ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 139 நாட்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல வக்கரகதியில இருக்க போறார். இதனால என்ன பலன்கள் என்ன தீமைகள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வக்கர கிரகம்னா வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரும்பொழுது வக்கரம் அடையும். அப்ப பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கான்ற பொறுத்து தாக்கங்கள் அதிகமா இருக்க குறைவா இருக்கிறது வித்தியாசப்படும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா, முதல்ல தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பது பிசினஸ் ஓனர்ஸா இருப்பீங்க. ஏன்னா அந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உழைக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், நிறைய நல்லது பண்ணணும். நம்ம சம்பாதிச்சு நம்ம என்ன தலையில கொண்டு போறோம் ஒன்றும் கிடையாது. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வயதானவர்களுக்கு நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு பிசினஸ் பண்றீங்க செய்றீங்க, ஆனா இந்த கடந்த ஒரு 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, அது அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில அந்த கடக ராசி என்பது நிறைய பேர் கடன்களை சந்தித்திருக்கீங்க, நிறைய தொழில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வரக்கூடிய 139 நாட்கள் தீர்வுகள் இருக்கு. தீர்வுகள் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க உடனே இல்ல கடகராசிக்கு இது அஷ்டம சனி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல என்ன தீர்வுகள் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பிசினஸ், ஏற்கனவே இருக்கிற தொழில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, தடைகள் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும். அது திரும்பி பழைய மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகள் வராது. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனா கடகராசியில இருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது புதுசா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மட்டும் இந்த 139 நாட்களை செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த தொழில வளர்ச்சி இருக்காது, அது கடைசியில கைவிடுற சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதுசா ஆபீஸ்ல வேலை எடுக்கிறது, வேலைக்கு ஆள் எடுக்கிறது, புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணது, புதுசா ஆபீஸ் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் விரயம் ஆகக்கூடிய நேரம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல வக்கரமா இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பழைய பிசினஸ் ஓட ஆரம்பிச்சிடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா புதுசா ஏதாவது பண்ணீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சரி, எங்களுக்கு புதுசா பணம் தான் சார் வரணும், வெளில இருந்து வர வேண்டிய பணம் இருக்கு, அதெல்லாம் வருமானு கேட்டா அதெல்லாம் கண்டிப்பா வரும். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். புதிய முதலீடுகள் கூடாது. அதே மாதிரி கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க. அதாவது
டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, அதாவது ஏதாவது ஒரு அட்வைசரி ஜாப்ஸில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதா உங்களுடைய தனித்திறமை. அதான் ரொம்ப முக்கியமான நேரமாக இந்த 139 நாட்களுக்கு போகுது. அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். சார் ஒரு வேலையில் இருக்கேன், நான் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மாற்றம் பண்ணலாம். கண்டிப்பாக வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதே வேலை இல்லாமல் இருக்கீங்க, நான் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், ஒரு 1 இயர் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, ஆனாலுமே எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிடைச்ச வேலையை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி முதல்ல உள்ளே போகிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கும்போது என்னென்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு திருப்திகரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்க ஒரு வேலையை வாங்கிக்கணும். கம்பி சம்பளமா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நீங்க படிச்ச பொசிஷன் கிடைக்காது, இல்லை நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த பொசிஷன் கண்டிப்பா கிடைக்காது. ஆனா நான் அதே அப்படியே இல்லை எனக்கு அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பியும் டிலே தான் ஆயிட்டு இருக்குமே தவிர எந்த நல்லதும் நடக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும், முதல்ல நீங்க கிடைச்ச வேலை வாய்ப்பை வாங்கிக்கிட்டு முதல்ல உள்ள போங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை புரிஞ்சுப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க பிரமாதமா இருக்கும், 4 பேருக்கு உபயோகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா உங்களுடைய பொசிஷனும் ஏறும், சம்பளமும் ஏறும். அதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நிறைய கடகராசி என்பவர்கள் வந்து என்னன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, நான் இப்ப எங்க வேலை மாற்றம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம், அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நீங்க வேலை மாற்றம் பண்ணும்போது அந்த கம்பெனில கம்மி சம்பளம் தான் கிடைக்கும். அதை மட்டும் கண்டிஷன் நான் வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு பழைய சம்பளம் மாதிரி நான் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கம்மியானாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சா ஊர் மாறி போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதனால வெளியூர்ல போய் வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ஃபேமிலியை விட்டு போறேன், குழந்தைங்களை விட்டு போறோம்னு அந்த வருத்தப்படாதீங்க. முதல்ல நீங்க போய் வேலையை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா திருப்பி உங்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும், அதுல நீங்க மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கடகராசியா இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைத்தே தீரும். வெளிநாட்டுலயும் அதே மாதிரிதான், நீங்க வந்து எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது, ஆனா போங்க. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்துலதான் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் பிற்காலத்துல, அதாவது 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பா வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் வெளிநாட்டிலே இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்தும் என்ன பண்ணீங்க, வேலை இல்லை, நான் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் வந்து பேங்கிங்ல இருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பீங்க. அது மெக்கானிக்கலா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், கெமிக்கலா இருக்கலாம், எதுலையா இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலை உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கிடைச்ச வேலையில நீங்க சேர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு அந்த சம்பளம் தான் வேணும், இந்த சம்பளம் தான் வேணும்னு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நீங்க அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டிலையுமே அந்த நிலையை தான் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் பிரிந்து வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு, ஆண்கள் பிரியறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க தெய்வ வழிபாடு, அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவில்ல போய் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது. ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இப்ப அந்த பேசுறது செய்யறதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க. அதுல சண்டைகள் தான் அதிகமாகும், அது கோர்ட்டு கேஸ்ன்னு பெரிய லெவல்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடக்கூடிய நேரமா இருக்கு. ஆனா 1 தடவைக்கு 2 தடவை நீங்க அந்த பொண்ணை வரனை பையனை செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமணம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது. திருமணம் லேட் பண்ணிட்டீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த கடகராசியில கூடிய பூச நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன ஆகும்னா திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்துல நடந்திருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைகள் நீங்க இப்ப பண்ணாலும் நடக்கும். அதனால திருமணம் பார்த்துட்டீங்க அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது, உடனே திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசி என்பவர்கள். அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில சில சண்டைகள் சச்சரவுகள் வரும். அதனால குடும்ப விஷயத்துல தேவையில்லாம நீங்க போய் ஏதாவது பேசி நீங்க ஏதாவது மாட்டிக்காதீங்க. நீங்க உங்களை தவறா யோசிக்கக்கூடிய, உங்களை தவறான நபரா சித்தரிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு கடகராசி என்பவர்களுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு, யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிபி, சுகர்,
ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சனி வக்கர பயிற்சி அந்த உடல்நிலை பாதிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மெடிக்கேஷன் கரெக்டாக எடுத்துக்கங்க. அதுமாதிரி டாக்டர் செக்அப் ரெகுலராக பண்ணுங்க. இந்த 4 மாதம் 15 நாள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. அதே மாதிரி வயதானவங்க ரொம்ப முக்கியம். வயதானவங்க ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் வீட்டில் நடக்கும்போது, வெளில வாக்கிங் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதில் ஏதாவது கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி வயதானவர்கள் உங்களுடைய பணத்தை சேஃப்டி பண்ணிக்கங்க. பணம் திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் இழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே உண்டு. முதல்ல நம்ம வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டோம். வயதானவங்க இன்னும் எச்சரிக்கையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, சனி அப்படின்னு சொன்னால் வயதானவர்களை குறிக்கும். அந்த சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயதானவர்கள்கிட்ட இருந்து யாராவது பணத்தை திருடுறதுக்கு, பணத்தை பறிக்கிறதுக்கு, இல்லை நீங்க ஏமாறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பா வரும். அதுல கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை கடகராசி என்பது கண்டிப்பா சந்திக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி என்பதற்கு பொது பலன்கள் தான். இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா, தேவையில்லாத புதிய முயற்சிகள் அவாய்ட் பண்ணுங்க. அது எதா இருந்தாலும் சரி. அப்படி பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை ரொம்ப ரொம்ப கவனமா யோசிச்சு பண்ணணும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, கடன் கொடுக்கறது, சீட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நஷ்டங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர காலம் 139 நாட்கள் இருக்கப்போது ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் பொது பலன்கள். உங்க ஜாதகத்தில் கிரக நிலை தசாபதி பலன்கள் மாறுபடும். ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேற வழியே இல்லை அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் அதை முயற்சிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயிலாக வேணும், 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபதி பலன்களோட உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடலாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.